எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம். எப்பொழுது உனக்குள் இருக்கும் தனி திறமையை நீ அடையாளம் கொண்டு கொள்கிறாயோ அப்பொழுது வாழ்வின் சாதனையாளராக மாறிவிடுவான். உனக்குள் இருக்கும் திறமையை நீ அடையாளம் கண்டுகொள்ளாத வரை எத்தகைய உயர்ந்த மதிப்பெண் எடுத்தாலும் வாழ்க்கையில் 0 ஆட்டம் செய்யும். இது சின்ன உதாரணம். நம்ம பார்க்கிறோம் 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்க இன்னைக்கு நிலைமை என்ன? எத்தனையோ வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க பார்க்கிறோம். உயர்ந்த இடத்துல போனவங்க நம்ம பார்க்கிறோம், பேப்பர்ல செய்தியில கேட்கிறோம். கல்லூரி முடித்த பின் அவருடைய நிலைமை என்ன நம்ம பார்க்கிறோமா இல்லையா? உதாரணம் அப்துல் கலாம் எடுத்துக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய தனித்திறமை என்ன, அதை நோக்கி பயணத்தை நோக்கி போயிட்டு படிப்பு வந்தா படிப்பு, உனக்குள்ள திறமையை தேடு. அழகா அவையா சொல்லுவாங்க, உங்களுடைய தேடல் எதை போல் இருக்க வேண்டும் என்றால் ஆழமாகவும் விரிவாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு வைரத்தை தேடுறது போல இன்னைக்கு நமக்கு கல்வி நம் வீட்டிற்கே வந்துருச்சு. ஆனா எத்தனையோ நாடுகள்ல எத்தனையோ மக்களுக்கு இந்த கல்வி கிடைக்கல. காங்கோ முதல் நைஜீரியா வரை, பாலஸ்தீனா முதல் ஆப்கானிஸ்தான் வரை அந்த நாட்டு குழந்தைகள் ரத்தத்தோடு வீதியில் அலைகிறாங்க. அவர்களுக்கு கல்வி என்பது எட்டாக்கனியாக இன்று வரைக்கும் இருக்குது. சிந்திச்சு பாருங்க.